ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. காட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. அதனால தான் எந்த அப்டேட்டும் பண்ண முடியல. கொஞ்ச நாளாகவே சேனல் என்ன பண்ணுறது, ரொம்ப ஸ்லோ டவுனாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை, காட்டில் எதுவும் உண்டான அப்டேட்ஸ் இல்லை. அதனால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் யோசித்தேன், ரொட்டீன் வ்ளாக்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்குறீங்க. பாப்பாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் வந்தேன். அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன் பாப்பா வராளா என்னன்னு. வந்தால் மேடம் சும்மா வரமாட்டாங்க, ரவுடித்தனம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதனால தான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் மெயின் ரோட் வேறு. அந்த பக்கம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா போயிடுவேன். வண்டி சத்தம் கேட்டுருச்சுன்னா கிளம்பிடுவேன். காட்டில் எந்த அப்டேட் இல்லாமல் டே டு டே விளாக்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா நான் போடலான்ட்டு இருக்கேன். பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் கண்டினியூ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்பயும் வந்தேன் அப்படின்னா இங்கே உட்கார மாட்டேன். அங்கே அந்த லாஸ்ட்டில் நின்றுட்டுருப்பேன். இன்றைக்கி உக்காந்துட்டேன், டயர்டாயிடுச்சு நடந்து. இனிமேல் காட்டில் அடுத்து வேலை வந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபார்ம் லேண்டோட அப்டேட் இருக்கும். அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் குவிட் பண்ணிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு ஷார்ட்டில் நெக்ஸ்ட்டு ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு 2 days பிஃபோர் தான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இப்போ செகண்ட் செமஸ்டருக்கு அப்படியே அடி எடுத்து வைக்க போகிறேன். அதனால் இன்னும் ஒரு 2-3 months போயிடுச்சு அப்படின்னா ட்ரைனிங் போடுவாங்க. ஸோ அதனால் அந்த இப்போ ஒரு ஜாபில் போய் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப ட்ரைனிங்காக லீவ் கேட்க முடியாது. அதனால் ட்ரைனிங்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால தான் என்னோடய ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இப்போ வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர ஒர்க்கு, தென் ஒரு கொஞ்சம் நேரம் சமையல் ஒர்க், அவ்வளோதான். இன்பிட்வீன் நமக்கு எப்பயுமே ரெஸ்ட்டு தான். ஸ்கூலுக்கு எல்லாம் டக்கின் பண்ணிவிட்டு காலர் பட்டன்லாம் போட்டுட்டு போனேன். இப்போ ஏன் இப்படி இருக்கு? ரவுடியா? கிளாஸ் ரவுடியா? அடியே நினச்சேன் இது கேட்ப அப்படின்னு. ஏன் ஸ்கூல்ல இருந்து வந்தால் ஏதாவது இருக்கணுமா? சரி, காலையில் மதியம் தந்து விட்டேன்ல சாப்பாடு, கத்திரிக்காய் முருங்கைக்காய், அதுதான். பேச வேணாமா? அப்புறம் யார்கிட்ட பேசுவேன்? ஆயா அங்கே இல்லையே. பட்டாணி அந்த கான் இதெல்லாம் போட்டு மசாலா செஞ்சு தரேன். போ, செஞ்சுட்டேன். இன்னும் ஹாஃப் தான் செய்யணும். செஞ்சா பொய், செய்யலைன்னா செய்யலை. நிஜமா செஞ்சுட்டேன், ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். பொய் இல்லை மோன, செஞ்சுட்டேன். பார்த்தீங்களா என்னென்ன ரவுடித்தனம் பண்ணுறா அப்படின்னு. வர தடத்துல சும்மாவே வரமாட்டா, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வருவா. சரி, இன்னைக்கு என்னென்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க? ப்ரேயர் பண்ணாங்க. நாங்க அது வரைக்கும் குடும்ப விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். குடும்ப விஷயம்? உனக்கு என்ன குடும்ப விஷயம்? ஜாயிண்ட் ஃபேமிலி, லார்ஜ் ஃபேமிலி, ஸ்மால் ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, ஓட்டிட்டு இருக்க ஃபேமிலி. ஓட்டிட்டு இருக்கிற ஃபேமிலி. சூப்பர், சனா படிச்சிட்டா. போச்சு, அவளும் ஃபோன் பண்ண மாட்டா ஈவினிங். அப்புறம் பண்ணக்கூடாதம்மா. வேன்ல காரணியா வருவாளா? சரி, அதனால என்ன ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டியா? சண்டை போடக்கூடாது, சரியா? வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம நெல் போட்டிருந்தோம், அந்த நெல்லை அறுத்துட்டாங்க. அங்கே ஒருத்தர் இருக்காங்க, காமிக்கிறேன் இருங்க. தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக தோகையை விரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. டான்ஸு பக்கத்தில் போனால் போயிடும். கையோட டீயும் போட்டாச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா வீடியோ ரொம்ப ரீச் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு.
அந்த 3000 சப்ஸ்கிரைபரை வந்து என்னால் மிஸ் பண்ணுறதுக்கே முடியல. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுமே யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எதுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் கண்டென்ட் யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யூடியூபுமே ரொம்ப சிரமமான ஒரு நம்ம ஒரு ஜாப் மாதிரி தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான். சூப்பராக இருக்கு, காரம் அதிகமாக இருக்கு. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா? நீங்கள் வந்து காரம் கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் அன்னைக்கும் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் தண்ணி, ஒரு பாட்டில் தண்ணி அன்னைக்கு காலி பண்ணிட்டோம். நியூ vlog பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.